வணக்கம் தலைவா, நம்ம சேனலில் இந்த வீடியோவை இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் அண்ட் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் வர அப்டேட்ஸ் எல்லாமே மிஸ் பண்ணாமல் இருக்குது, இது மிகவும் அவசியம். ஸோ இன்றைக்கு இந்த வீடியோ தொகுப்பில் நாம் போக்குவரத்து துறையில் வரும் மார்ச் 28 மற்றும் 29ஆம் தேதிகளில் வேலை நிறுத்தத்தை அறிவிச்சிருக்காங்க. அதை பற்றி நம்ம பார்க்கலாம். 14 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி மார்ச் 28 மற்றும் 29 தேதிகளில் வேலை நிறுத்தம். மத்திய அரசு ஊழியர் மகா சம்மேளனம் இதை அறிவிச்சிருக்காங்க. ஸோ புதிய ஓய்வூதிய திட்டத்தை திரும்ப பெற வேண்டும் என்பது உள்ளிட்ட 14 அம்ச கோரிக்கைகள் எல்லாமே அவங்க வச்சுருக்காங்க. மத்திய அரசு லாபம் ஈட்டும் எல்ஐசி நிறுவனம், நஷ்டம் ஈட்டும் ஏர் இந்தியா நிறுவனம் ஆகியவற்றை விற்கிறது. தபால் துறை, ரயில்வே, பாதுகாப்பு துறைகளில் கார்ப்பரேட்டிடம் கொடுக்கவும் சிறிய துறைகளை மூடவும் முடிவு செய்துள்ளது. மத்திய அரசு அலுவலகங்களில் 8,74,000 பேர் காலியிடங்கள் உள்ளன. தொழிற்சங்கங்களுடன் கலந்தாய்விக்காமல் 40க்கும் மேற்பட்ட தொழிலாளர்களை 4 சங்க ஆணைகளை மத்திய அரசு மாற்றியுள்ளது. எனவே புதிய ஓய்வூதிய திட்டத்தை திரும்ப பெறணும், அந்த மாதிரி ஒரு 18 அம்ச கோரிக்கைகள் வச்சுருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் அந்த போக்குவரத்து துறையும் இது கூட சேர்ந்து போராடுன்னு சொல்லியிருக்காங்க. தொழிலாளர் சட்ட தொகுப்புகளை தமிழகத்தில் அமல்படுத்த தமிழக அரசு நடத்திய கூட்டத்திற்கான அந்த டாக்குமெண்ட் ஃபைல் ஆதாரத்தையும் அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாமே பொறுத்து போக்குவரத்து துறையில் பார்த்தீங்கன்னா வரும் 28 மற்றும் 29ஆம் தேதிகளில் அவங்களுடைய கோரிக்கை எல்லாமே வலியுறுத்தி போராட்டம் செய்கிறாங்க. ஸோ போக்குவரத்து துறைகளுக்கு பார்த்தீங்கன்னா திடீர் எச்சரிக்கை, சம்பளம் கட் ஆகும். பழைய ஓய்வூதிய திட்டம் உள்ளிட்ட 14 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி மத்திய அரசு ஊழியர் சம்மேளனம் ஸ்ட்ரைக்கு இவங்களை அழைச்சிருக்காங்க. இந்த போராட்டத்தில் போக்குவரத்து ஊழியர்கள் பங்கேற்றால் அவர்களுக்கு சம்பளம் கட் ஆகும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா போக்குவரத்து துறையிலேருந்து இந்த மாதிரி ஒரு அறிவிப்பு வந்திருக்கு. ஸோ அவங்க அழைப்பு விடுத்திருக்காங்க. ஸோ பொறுத்திருந்து நம்ம பார்க்கலாம். 28 மற்றும் 29 தேதிகளில் போக்குவரத்து துறையில் ஸ்ட்ரைக் நடந்தால் அவங்களுக்கு சம்பளம் கட்டு. ஸோ வரும் திங்கள் மற்றும் செவ்வாய்க்கிழமையில் அகில இந்திய வேலை நிறுத்தம் அறிவிக்கப்பட்டுள்ளது. ஸோ வரும் திங்கள் தான். ஸோ போக்குவரத்து துறைகளுக்கு இவங்க எச்சரிக்கை விட்டுருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த 14 அம்ச கோரிக்கையில் போக்குவரத்து துறைக்காரர் பார்த்தீங்கன்னா எதோ போட்டுவான்னு பார்த்தீங்கன்னா போக்குவரத்து துறையில் நிறைய காலி பணிகள் எல்லாமே இருக்குது. ஸோ எப்பொழுது அந்த பணி எல்லாமே நிரப்ப போகிறீங்க, ஸோ அந்த பென்ஷன்ஸ் எல்லாமே எப்படி கொடுக்க போகிறீங்க, அந்த பெண்டிங் அவங்களுடைய ஓய்வூதிய அமௌண்ட்ஸ் எல்லாமே எப்போ செட்டில்மெண்ட் பண்ண போகிறீங்க, இந்த மாதிரி அவங்களுடைய கோரிக்கைகளும் இதில் கூட வலியுறுத்தி போராடுவாங்கன்னு நம்ம எதிர்பார்க்குறோம். பொறுத்திருந்து நம்ம பார்க்கலாம் அவங்களுடைய கோரிக்கைகள் என்னெல்லாம் அரசு ஏற்குதுன்றதெல்லாம் பார்க்கலாம். ஸோ இதில் இந்த வேலை நிறுத்தத்தில் பங்கேற்க மத்திய மாநில அரசு ஊழியர் சங்கங்களும் முடிவு பண்ணியிருக்காங்க. அரசு ஊழியர் அந்தந்த 2 சங்கம், மத்திய அரசு ஊழியர் சங்கங்களும் மாநில அரசு ஊழியர் சங்கங்களும் 2 சங்கங்களும் சேர்ந்து இதற்கு ஒரு முடிவு எடுத்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த முடிவு என்னன்றது 28ஆம் தேதி யாரெல்லாம் போராட்டத்தில் ஈடுபடுறாங்கன்றது நமக்கு கிளியராக தெரிஞ்சிடும். ஸோ இதில் போக்குவரத்து ஊழியர்கள் ஈடுபட்டால் அவர்களுக்கு அந்த என்னென்னைக்கு ஈடுபடுறாங்களோ அவங்களுடைய அன்னன்னைக்கு டெய்லி சம்பளம் கண்டிப்பாக கட் பண்ண வந்துட்டு அரசு நமக்கு முடிவெடுத்து அஃபிஷியலான நியூஸே கொடுத்துட்டாங்க. ஸோ இதுதான் இந்த போக்குவரத்து துறையில் என்னென்ன நடக்குதுன்றது. ஸோ ஊழியர்களுக்கு திடீர் எச்சரிக்கை, அன்றைய தினத்தில் அவங்க லீவு போட்டால் கூட சம்பளம் பிடித்தம் செய்யப்படும். ஸோ ஏன்னா பகிரங்கமான ஒரு எச்சரிக்கையை போக்குவரத்து துறையில் விட்டுருக்காங்க. ஸோ இதனால் போக்குவரத்து துறை ஊழியர்கள் எல்லாம் போராடுவாங்களா இல்லை போராட மாட்டாங்களான்றது நமக்கு பொறுத்து இருந்து நமக்கு தெரியும். ஸோ நண்பர்களே, இந்த மாதிரி போக்குவரத்து துறை சார்ந்த செய்திகளை நீங்கள் உடனுக்குடன் பெற நம்ம சேனலோடு இணைந்திருங்கள். வீடியோ பார்த்தமைக்கு மிக்க நன்றி. அடுத்த வீடியோவில் இன்னொரு செய்தியோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி நண்பா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.